ஹாய், வெல்கம் டு ஹேரா டெய்லர்ஸ். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்சில் இன்றைக்கி 19வது நாள் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னோடய வெயிட் என்ன அப்படின்றத நான் செக் பண்ணி பார்த்துறேன். என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 90 கிலோ 100 கிராம் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹரிணியோட வெயிட் லாஸ்க்கான வீடியோவை நான் ஹாப்பிமா சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வரேன் டெய்லி. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அந்த சேனலோட லிங்க்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி காலையில் வீட்டில் நிறைய வேலை இருந்ததுனால என்னால் எந்த ஒரு ஃப்ரூட் ஜூஸும் எடுத்துக்க முடியல. நார்மலாக ஃப்ரூட்ஸும் என்னால் சாப்பிட முடியல. அதனால் காலையில் எதுவும் சாப்பிடாம ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்படி நான் சொன்ன உடனே நீங்கள் நினைக்கலாம் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி தான் நானும் நினச்சேன். ஆனால் எனக்கு முதல்ல பசிக்கலை. சரி, பசி எடுக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சாப்பிட வேண்டாம் அப்படின்றதுனால சரி மதியம் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஷாப்புக்கு கிளம்பிட்டேன். கிளம்புறதுக்கு முன்னே ஹரிணிக்கிட்ட ஒரு சில காய்கறிகள்லாம் எடுத்து கொடுத்து நான் வரத்துக்குள்ளே இதை கட் பண்ணி வைமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன காய் பார்த்திங்கன்னா பீட்ரூட், வாழைக்காய், கேரட், உருளைக்கிழங்கு, வெங்காயம், காலிஃப்ளவர், தக்காளி, பீன்ஸ் இதெல்லாம் கட் பண்ணி வைக்க சொல்லியிருக்கேன். பிருந்தி பண்ணலாம், வெஜிடபிள் பிருந்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம், என்னடா பீட்ரூட் வாழைக்காலாம் வச்சுருக்காங்க, இதெல்லாம் வந்து பிருந்தியில் போடுவாங்களா அப்படின்ட்டு. நம்ம ஸ்பெஷலாக சேர்ப்போமே, ஏன்னா நார்மலாக ஒரு பீட்ரூட் பொரியல் செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. சரி, வாழைக்காவும் அப்படி தான். சரி, இதோடு சேர்த்து செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த காய் அவங்க கையில் மாட்டுது அப்படின்னு தெரியாமல் சாப்பிட்ருவாங்க இல்லையா. அதனால தான் இதை எடுத்து கொடுத்துட்டு போகிறேன். இதை நானும் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அப்படின்னு உடனே உங்களுக்கு ஒரு ஷாக்காக இருக்கும், என்னடா ரைஸ் எடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே பிரிஞ்சி சாப்பிட போகிறாங்களா அப்படின்ட்டு. இல்லைங்க, நல்லா காயெல்லாம் வதக்கிட்டு ரைஸ் சேர்க்கறதுக்கு பின்னே அதில் ஒரு கரண்டி இருக்க மாதிரி நான் எனக்கு தேவையான காய்கறிகளை எடுத்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அதில் ரைஸே போட போகிறேன். அதனால் நானும் இதில் ஷேரிங் இருக்குது, எனக்கும் இதில் ஷேரிங் இருக்குது. இப்போ இதை மதியம் வந்து நான் லஞ்சுக்கு எடுத்துக்க போகிறேன். அதாவது வெஜிடபிள் பிரிந்தி செய்கிறோம் பார்த்திங்களா, அந்த ரைஸ் சேர்க்கறதுக்கு முன்னே அரை வேக்காடாக இருக்கும்பொழுது வரக்கூடிய அந்த காய்களை மட்டும் நல்லா 1 கப் இருக்கிற அளவுக்கு நான் எடுத்து லஞ்சுக்கு உபயோகப்படுத்திக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து லைட்டாக கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து உப்பு கடலை எடுத்துக்கிட்டேன். நல்லா 1 கைப்பிடி இருக்கிற மாதிரி உப்பு கடலை எடுத்துக்கிட்டேன். நைட் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் நான் சுடு தண்ணியில் லெமன் போட்டு குடித்தேன். இதுதான் இன்றைக்கி என்னோடய டயட்டில் நான் சேர்த்துக்கிட்ட ஃபுட்டாக இருக்குது. ஒரு முக்கியமான விஷயத்த உங்களோட ஷேர் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இது தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 9-10 நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடையில முன்ன பின்ன ஒரு 100 கிராம் 200 கிராம் முன்ன பின்ன இருக்க மாதிரியே வெயிட் இருக்குது அப்படின்னு வந்து கமெண்ட்டில் கூட கேட்டிருந்தீங்க. எனக்கு அது ஒரு டவுட் இருந்தது. அதான் சொன்னேன், வெயிட் டக்குன்னு குறையாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னாலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகம் தான் எனக்கும் ஏற்பட்டுச்சு. அப்போ தான் ஒரு டாக்டர்கிட்ட போனேன். அந்த டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி. ஏன்னா நானும் அவங்களும் ஒரே டைமில் வந்து கன்சீவ் ஆகியிருந்தோம். எங்கள் ஹரிணி பிறந்தப்போ தான் அவங்களுக்கும் பையன் பிறந்தப்போல. அதனால் அப்போத்துலேருந்து அங்கே ஃப்ரெண்ட்ஸு. என் பொண்ணுக்கு அவங்கக்கிட்ட போனால் மட்டும்தான் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கரெக்டாக எடுத்துக்கும். அதனால் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்பாங்க. எந்த ஒரு மருத்துவ சம்மந்தப்பட்ட டவுட் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட தான் கேட்பேன். அவங்க தான் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட இதை பற்றி கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். அந்த டாக்டரை நான் ஃபஸ்ட் டைம் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்காங்க. கரெக்டாக அவங்க வந்து வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு பார்க்கும்பொழுது மாறவே இல்லை, அவங்க அப்படியே இருக்காங்க. ஆனால் நான் தான் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டேன். என்னை அடிக்கடி சொல்லுவாங்க, ரேவதி நான் உன்னை ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது நீங்கள் எப்படி இருந்தீங்க, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறை எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் எடுத்துக்கோப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் எதுவுமே நான் காதில் வாங்காமல் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு தான் ப்ராப்ளம் இருக்குது. அவங்க எப்போவுமே என்னை பார்த்தாங்கன்னா, நீ கொஞ்சம் வெயிட் ரெடியூஸ் பண்ணு, நீ இந்தந்த பொருள்லாம் எடுத்துக்கோ அப்படிலாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க சொன்னப்போ தான் நான் கேட்காம இப்போ நானாக வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சி இப்போது ஒரு சில சந்தேகங்கள் கேட்ட போன உடனே இப்போவாது வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாங்க. அப்போ நான் கேட்டேன், இது மாதிரி வந்து ஒரு 18 டேஸ் கிட்ட ஆயிருக்கு, நான் இவ்வளோ இருந்தேன், இது வரைக்கும் இவ்வளோ குறைஞ்சிருக்கு. ஆனால் இப்போ ஒரு 9 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ தான் இருக்குது, இது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்போ அவங்க கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து உடம்புல சேரக்கூடிய அந்த ஃபேட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உண்ணக்கூடிய ஆகாரங்களில் நம்ம உடம்புக்கு போகிறத தவிர்த்து மீதி எல்லாமே நமக்கு வந்து ஃபேட்டாகவே உள்ளே எடுத்துக்கும். அந்த ஃபேட் வந்து என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வந்து உள்ளே வந்து நமக்கு பாடியில் சதையாக நமக்கு மாறிடும்.
ஃபேட்டு வெயிட் வேறு, சதைகளோட வெயிட் வேறு. இப்போ வந்து நமக்கு உடல் பருமன் நல்லா அதிகமாகிடுது. இப்போ நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸ் உள்ளே இருக்க தேவையற்ற நீர்கள்லாம் உங்களுக்கு வெளியே வரும். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெயிட் வந்து சீக்கிரமாக லாஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறமா வெயிட் வந்து கம்மியாக தான் குறையும். காரணம் என்ன அப்படின்னா, தேவையற்ற நீரெல்லாம் வெளியே வந்துருச்சு இல்லையா, அதுக்கப்புறம் உள்ளே இருக்க ஃபேட்டை வந்து குறைக்கும். இப்போ வந்து நமக்கு ஃபேட் வெயிட்டா சதை வெயிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பாடியோட சதை தான் வெயிட். ஃபேட் வந்து உங்களுக்கு வெயிட் ஆகுது. ஏன்னா ஃபேட் அதிகமாக தான் உங்களுக்கு சதை வந்து அதிகமாகும். அப்போது உங்களுக்கு முதல்ல குறையக்கூடியது ஃபேட்டு தான் முதல்ல குறையும். ஏன்னா நீங்கள் இப்போ ஆகாரங்கள்லாம் கம்மியாக எடுத்துக்கிறீங்க. அதாவது நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த உங்களுக்கு தேவையான குளுக்கோஸை தவிர்த்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறதுனால உங்கள் உடம்புக்கான எனர்ஜியை அந்த ஃபேட்டை தான் எரித்து உங்களுக்கு எனர்ஜியாக கொடுக்குது. அப்போது உங்களுக்கு முதல்ல குறையக்கூடியது ஃபேட்டு தான். ஃபேட் வந்து உங்களுக்கு வெயிட் அவ்வளோவா இருக்காது. ஃபேட்டு குறையும் பொழுது உங்களுக்கு சதையோட வெயிட்டு குறையாது. ஃபேட்டோட வெயிட்டு ஃபுல்லாக குறைஞ்சதுக்கப்புறமா தான் உங்கள் சதையை வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும். இது குறைஞ்சது ஒரு 1 மந்த் 1.5 மந்த்து கூட உங்களுக்கு வெயிட் குறையாத மாதிரியே ஃபீல் ஆகும். ஆனால் நீங்கள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. இந்த டயட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, 1 மாதம் 1.5 மாதத்துக்கு அப்புறமா ஃபேட்டு ஃபுல்லாக குறைஞ்சி அதுக்கப்புறமா உங்கள் சதையில் இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்து அது எரிக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிறது நல்லாவே தெரியும். குறைஞ்சது உங்கள் வெயிட்டை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறது ஒரு 1.5 வருஷமாவது நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே வாங்க. பாதியில் நிறுத்திடாதீங்க. இப்போ தான் ஒரு 15 நாள் 16 நாள் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் எடுத்துக்கக்கூடிய டயட்டு ஓகே, உங்களுக்கு வந்து ரொம்ப சோர்வாக இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாங்க. நான் டாக்டர்கிட்ட சொன்னேன், டாக்டர் நான் வந்து சாப்பாடு சாப்பிடாமல் இத்தனை நாள் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. நான் இப்படிலாம் இருந்த நாளே கிடையாது அப்படின்னு. உடனே ஓகே, உங்களுக்கு ஆல்ரெடி தைராய்டு கிடையாது, சுகர் கிடையாது, பிபி நார்மலாக இருக்குது அப்படின்றதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பிபி செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தைராய்டு செக் பண்ணிக்கோங்க. அது மாதிரிலாம் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் டயட் இருக்கும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் டயட் இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா எனக்கு அவங்க ஒரு சிஸ்டர் மாதிரி முதல்ல இருந்தே நீ கொஞ்சம் உடம்பு குறைக்கலாமே ரேவதி அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்போ இருந்த சமயத்தில் எனக்கு அது வந்து தோணவே தோணாது. டாக்டர் சொல்லும்போது என்னவோ மோட்டிவேஷனாக தான் இருக்கும். வீட்டுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பண்ணுவேன், அதுக்கப்புறம் அதை விட்டுருவேன். இன்றைக்கி நானாக ஸ்டார்ட் பண்ணி அவங்க முன்னாடி போய் ஒரு 18 நாள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இவங்க கரெக்டாக எனக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் சொன்னால் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள். ஹரிணி வந்து பிறந்து எனக்கு ஒரு 6.5 வருஷம் வந்து குழந்தைய ஃபஸ்ட்டு நிற்கல. அப்போ அவங்கக்கிட்ட தான் சஜஷன் வந்து இது மாதிரி இருக்குது, என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ஒரு சில ப்ரொசீஜர்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் இருந்தால் குழந்தை நிற்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து எனக்கு ராகவா நின்று பிறந்தார். அதனால் எந்த ஒரு மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணால் அவங்க அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ அவங்கக்கிட்ட போய் கேட்டதுனால இந்த வெயிட் லாஸ் வந்து நான் கரெக்டாக தான் அந்த ஜேர்னி போகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ளே ஒரு டவுட் இருந்துச்சு. நான் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன், இல்லைங்க பொறுமையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சாப்பிட்ட உணவு வகைகள்லாம் அது மாதிரி, அதனால் வெயிட் லாஸ் ஆகுறது கொஞ்சம் கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு சின்ன டவுட் இருந்தது. இன்றைக்கி அவங்கள போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஓகே, நான் இருக்கக்கூடிய அந்த டயட் வந்து கரெக்டாக தான் இருக்குது. நான் செய்யக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது தான் இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா டெய்லி உங்கள் கமெண்ட்ஸ் மூலிமா எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுவீங்க, உடம்பை பார்த்துக்கோங்க, இந்தந்த பொருட்கள்லாம் சாப்பிடுங்க, அப்போ தான் உடம்புக்கு வந்து எனர்ஜி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டயட் இருக்கும்போது கூட கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் கிடையாது. ஆனால் ஒர்க் அவுட் பண்ணால் நல்ல விஷயந்தான், இல்லைன்னு சொல்ல வரல. அது மட்டும் இல்லாமல் என்னோடய உடம்பும் இப்போதைக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலை இல்லை அப்படின்றனால எனக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக கொஞ்சம் ரொம்ப இல்லைனா கூட இதுக்காக தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா கூட என்னோடய வேலைகளை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி மாற்றிக்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி செய்கிறேன். நீங்கள் நினைக்கலாம், இவங்க என்னடா ஒர்க் அவுட் அப்படின்னாலே ஓடி போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நான் ஒரு சுத்த சோம்பேறி. கண்டிப்பாக இந்த ஒர்க் அவுட் பண்ணுறவங்களாம் நல்லா சுறுசுறுப்பாக எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ஆனால் அதை பார்க்கும்பொழுது நல்லாயிருக்கும், அதை நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் என்னோடய டைமுக்கு ஏற்ற மாதிரி எப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்றத எனக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக செய்யும்பொழுது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்.
இன்றைக்கி நான் டாக்டரை பார்த்ததுனால என் மனசில் இருந்த ஒரு சில சந்தேகங்கள்லாம் தீர்ந்தது. என்ன மாதிரி உங்களில் ஒரு சிலருக்கு சந்தேகங்கள் இருந்திருக்கலாம். ஏன்னா என் கூட சேர்ந்து நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதில் ஒரு சிலர் நேற்று இருந்த வெயிட்டு தான் இன்றைக்கி இருக்குது, நேற்றை விட ஒரு 100 கிராம் ஏறி இருக்குது, இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அது கரெக்டான ஒரே வெயிட்டு தான், நம்மளோட ஃபேட்டை குறைக்கிறதுக்கான டைம் இது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த 100 கிராம் 200 கிராம் குறையிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ட்ரெஸ்ஸோட வெயிட் தான் நமக்கு மேலேயும் கீழேயுமா குறையிறதுக்கான காரணம். மற்றபடி நம்ம வெயிட் வந்து ஒரே அளவு தான் இருக்கிறது. அது கொஞ்சம் நாள் ஆகும். நம்ம ஃபேட் ஃபுல்லாக குறைஞ்சதுக்கப்புறமா சதை பகுதி குறையும் பொழுது தான் நமக்கு இனிமேல் வெயிட் லாஸ் ஆகும். அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. இதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.